அமெரிக்காவில் பிறந்த ஹெலன் கெல்லருக்கும் நம்ம ஊர் லூக் ஸ்கைவாக்கருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பற்றின ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். 27th ஜூன் ஹெலன் கெல்லர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெலன் கெல்லர் யார்? அமெரிக்காவில் 880 பிறந்த ஒரு பெண்மணி. இவங்க சின்ன வயசில் இருந்தப்போ ஒரு உடல் உபாதையில் கண் பார்வையும் போயிடுது, காதும் கேட்காம போயிடுது. அதுக்கப்புறம் ஐயோ வாழ்க்கையை இருண்டு போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு துவண்டு போகாம உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கண் பார்வையற்ற காது கேட்காத ஒரு பெண்மணி இளம் கலை பட்டம் வெல்றாங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்குறாங்க. அதோடு நிறுத்திக்கல, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசபிலிட்டினால பாதிக்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி மக்களுக்காக, அவங்களுடைய ரைட்ஸ்க்காக, அவங்களுடைய ரிஃபர்மேஷனுக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 27th ஜூன் வேர்ல்டு ஃபுல்லாக ஹெலன் கெல்லர்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா கண் பார்வையற்ற காது கேட்காதவர்களுக்கான ஒரு தினம்னு சொல்லலாம். சரி தீனா, இந்த ஹெலன் கெல்லருக்கும் இந்த லூக் ஸ்கைவாக்கருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க, சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு பிரியா எனக்கு ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆஷா அண்ட் சம்பத் இந்த தம்பதிகள் பிறந்து 35 நாளான ஒரு பெட்டு வீட்டுக்கு அடாப்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த பெட்டுக்கு லூக்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 வருஷம் வரைக்கும் அவங்களோட அந்த லூக் வாழ்ந்திருக்காரு. இதில் என்ன பெயின்ஃபுல்லான ஹார்ட் டச்சிங்கான விஷயம் என்னன்னாங்க, லூக் கடைசி காலத்தில் வரும்போது ஒரு 1.5 வருஷம் அவருக்கு கண் பார்வை எல்லாம் போயிடுது, காதும் கேட்காம போயிடுது, நடக்க முடியாமல் போயிடுது. இந்த நேரத்தில் ஆஷாவும் சம்பத்தும் அந்த பெட்டு நமக்கு வேணாம், இது பேர்டனாக இருக்குன்னு நினைக்காம அந்த 1.5 வருஷம் சைக்காலஜிக்கலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லூக்கோட கடைசி காலம் வரைக்கும் டே அண்ட் நைட் அப்படி ஒரு கேர் கொடுத்துருக்காங்க, அப்படி ஒரு லவ் கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே ஒரு பெரிய ஹேட்ஸ் அப் டு தட். ஸோ இதை பற்றி ஆஷா சம்பத் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பெட் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அவங்க சின்னதாக இருக்கும்போது நிறைய எனர்ஜி கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வயசாகும்போது அவங்க குழந்தையாகவே மாறிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய லவ் அண்ட் கேர் கொடுக்கணும். ஸோ ஒரு பெட்டை நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனோட ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி ஹெலன் கெல்லர் கண் பார்வை இல்லாமல் காது கேட்காம இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ, அந்த மாதிரி இந்த லூக் ஆஷா சம்பத்தோட ஃபேமிலியில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஒரு 15 வருஷம் கொடுத்துருக்காருன்னா பெரிய விஷயம் தான், ரைட்? இதுலேருந்து மாரல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, டிசபிலிட்டிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, அனிமல்ஸ்க்கும் வரலாம். அப்படி நம்ம வீட்டில் கூடிய பெட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது வந்தாலும் சரி, ஏஜிங் அது ரிலேட்டடாக நிறைய கன்சர்ன்ஸ் வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையெல்லாம் நம்மளுடைய டைம் அண்ட் லவ். நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, ஒரு 15 வருஷமாக ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாங்க இல்லையா லூக் ஆஷா சம்பத்தோட ஃபேமிலியில், அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பெட் ரொம்ப வருஷம் உங்களோட இருந்திருக்காரா, இன்னும் இருந்துட்டு இருக்காரா? அந்த பெட்டோட பேரை கமெண்ட்ஸில் போடுங்க. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த லவ்.